3 நாட்களுக்கு பின் விமர்சனம் சொல்ல வேண்டும் விஷால் அதிரடி. வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்த அனுஷ்கா. தனுஷ் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். மீண்டும் தெரி மாஸ் காட்ட வருகிறது. பிரம்மாண்ட சாதனை படைத்து தல பாடல். நீங்க சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்க, இப்போ நம்ம டாப் 5 நியூஸ்க்குள்ள போவோம். சினிமா விமர்சகர்கள் விமர்சனங்களை படம் வெளியாகி 3 நாள் கழித்துதான் வெளியிட வேண்டும், மக்கள் படம் பார்த்து முடிவு சொல்லட்டும் என்று நடிகரும் தயாரிப்பாளர் சங்க தலைவருமான விஷால் கூறியுள்ளார். நெருப்புடா திரைப்படத்தின் ஆடியோ ரிலீஸ் சிவாஜியின் வீடான அன்னை இல்லத்தில் இன்று நடைபெற்றது. ஓடி ஒழிந்த விஷால் இப்போது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார். இந்த விழாவில் நடிகர் பிரபு, விஷால், லாரன்ஸ், தனுஷ், சத்யராஜ், இயக்குனர் விக்ரமன் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய நடிகர் விஷால், ஒரு திரைப்படம் வெளியாகி 3 நாட்களுக்கு எந்த ஊடகம் விமர்சனங்களும் வெளியிடக்கூடாது. ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் விமர்சனங்களால் தயாரிப்பாளர் மற்றும் படக்குழுவினருக்கு இழப்பு ஏற்படுகிறது. 3 நாட்களுக்கு பிறகுதான் விமர்சனம் வெளியிட வேண்டும். படம் வெளியான அன்றே விமர்சிக்கும் சமூக வலைதளங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். மக்களை படம் பார்க்க விடுங்கள், அவர்கள் பார்த்து முடிவு சொல்லட்டும் என்றார் விஷால் கிருஷ்ணா. பாகுபலி 2 இசை வெளியீட்டு விழாவிற்கு அழகு புதுமையாக வந்திருந்தார் அனுஷ்கா. பூசினார் போன்ற உடல்வாகு கொண்டவர் அனுஷ்கா. இந்நிலையில் இவர் இஞ்சி இடுப்பழகி படத்திற்காக நல்லா சாப்பிட்டு வெயிட் போட்டார். படம் முடிந்த பிறகு வெயிட்டை குறைக்க முயன்றும் பயனில்லை. இதையடுத்து அனுஷ்கா குண்டாகிவிட்டார் என்று ஆளுக்கு ஆள் பேசினர். சிங்கம் 3 படத்தில் அனுஷ்கா ஹீரோ சூர்யாவிற்கு மனைவி போன்று அல்ல ஆண்டி போன்று தெரிந்தார் என்று நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் விமர்சித்தனர். ராஜமௌலி அனுஷ்கா குண்டானதால் பாகுபலி 2 படப்பிடிப்பு கூட பாதிக்கப்பட்டது. மேலும் அனுஷ்கா சம்பந்தப்பட்ட காட்சிகள் கிராபிக்ஸ் பயன்படுத்தி அவரை ஸ்லிம்மாக்கி உள்ளனர் ராஜமௌலி என்றார்கள். பாகுபலி 2 இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது. விழாவிற்கு வந்த அனுஷ்கா சிங்கம் 3 படத்தில் இருந்தது போன்று குண்டாக இல்லை, மேலும் இளமையாக தெரிந்தார். தன்னை விட வயதில் சின்னவரான தமன்னாவை விட அனுஷ்கா தான் இளமையாகவும் அழகாகவும் தெரிந்தார். இதன் மூலம் தன்னை பற்றி கிண்டல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் அனுஷ்கா. பவர் பாண்டி தனுஷ் இயக்கும் திரைப்படம். இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் முதலாக தனுஷுடன் இணைந்து பணியாற்றுகிறார். தனுஷின் திரைப்படத்தில் இசையமைப்பாளராக பணிபுரிந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் ஷான் ரோல்டன். தனுஷ் இயக்குனராக பரிணமித்த பவர் பாண்டி தனுஷுடன் இணைந்தது. இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் தன் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாவது: தனுஷ் என்னை அவருடைய திரைப்படத்தில் ஒர்க் பண்ண வைத்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன். அவருக்கு சினிமா மீது இசை மீது மிகப்பெரிய காதல் இருக்கிறது. அதனால் தான் ஒரு பாடலை 4 நிமிடங்களில் எழுதிவிட்டார். இதற்கு மிகப்பெரிய இறையருளும் உழைப்பும் வேண்டும். தனுஷ் இறை சக்தியை அதிகம் நம்புகிறவர். அது மட்டும் இல்லாமல் இசையில் அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னிடம் கேட்டு வாங்கினார். ஒரு சீனியரிடம் வேலை பார்ப்பது போன்று உணர்வில்லை. மிகவும் ஃப்ரெண்ட்லியாக வேலை பார்ப்பதே தெரியாமல் வேலை வாங்குவதுதான் அவருடைய சிறப்பு. என்னிடம் ஒரு நண்பனை போல பழகினார். பாடலுக்கு டியூன் போடுவதற்கு முன்பு நாங்கள் இருவரும் நிறைய பாடல்களை கேட்டோம். தனுஷின் சின்சியாரிட்டி தான் அவரை இயக்கம், நடிப்பு, பாடலாசிரியர் என இயங்க வைக்கிறது என ஷான் ரோல்டன் கூறியுள்ளார். மேலும் தனுஷின் அடுத்த படமான VIP 2 படத்திலும் ஷான் ரோல்டனே இசையமைப்பாளர். ஹட்லி விஜயை வைத்து முதலாக இயக்கிய படம் தெரி. குட்டி பேபி நைனகா விஜய் காம்பினேஷன் படத்தில் ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்டது. படமும் ரசிகர்களின் அமோக வரவேற்பு பெற்றிருந்தது. இந்நிலையில் தெரி படம் வெளியாகி 365 நாட்கள் ஆகிவிட்டதால் பிரபல ரோஹிணி திரையரங்கம் அதனை கொண்டாட முடிவு செய்துள்ளது. அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி காலை 9 மணி அளவில் தெரி படத்தை திரையிட இருக்கின்றனர். அதற்கான முன்பதிவை ரசிகர்களும் போட்டியிட்டு செய்து வருகின்றனர். ஏப்ரல் 14ஆம் தேதி பிரபல தொலைக்காட்சியில் பைரவா திரையரங்கில் தெரி என ரசிகர்களுக்கு டபுள் டமக்க கொண்டாட்டமாக இருக்க போகிறது. தமிழ் சினிமாவின் வசூல் மன்னர்கள் விஜய், அஜித் இவர்கள் ரசிகர்களின் போட்டி தற்போது யூடியூபிலேயே ஆரம்பித்து விட்டது. யார் பட ட்ரீசர், ட்ரெய்லர் அதிக ஹிட்ஸ், லைக்ஸ் என போட்டி போடும் நேரத்தில் சில தினங்களுக்கு முன் விஜயின் செல்ஃபி புள்ள பாடல் 2 கோடி பார்வையாளர்களை கடந்தது. தற்போது அஜித்தின் வேதாளம் படத்தில் இடம்பெற்ற ஆளுமா டோலுமா பாடல் 2 கோடி ஹிட்ஸை கடந்து சாதனை படைத்துள்ளது. இதை அஜித் ரசிகர்கள் ட்விட்டரில் இந்திய அளவில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா சினிமா நியூஸ் அப்டேட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.